Hello guys, this is Raghu Gopal from BMR Bulls Academy. ஸோ இந்த வீடியோவில் கம்மிங் வீக் நெக்ஸ்ட் வீக்கில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கோல்டு க்ரூட் ஆயிலினுடைய டெக்னிக்கல் அப்டேட்ஸ் என்ன ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய ட்ரெண்ட் டெக்னிக்கல் லெவல்ஸ் இதை நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் போட்டு பாருங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். லைவ் லேர்னிங்காக இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 3 ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் லாஸ்ட் வீக்கில் ஐடி ஸ்டாக்ஸ் அவங்களுடைய ஏர்னிங் குவார்டர்லி ஏர்னிங் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபோசிஸ் கடந்த 12 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்ஃபோசிஸ் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் ரேலி கொடுத்தது. ஸோ இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்களுடைய டிமாண்ட் அதிகம், அவங்களுடைய ஒர்க்கு அதிகம். ஸோ தட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருந்தது. டாப் 3 கம்பெனிஸுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஐடி ஸ்டாக்ஸில் டாப் 3 ஒன்று லார்ஜ் கேப், ஒன்று ஸ்மால் கேப், இன்னொன்று மிட் கேப்பில் இந்த 3 ஸ்டாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதனுடைய டெக்னிக்கல் அப்டேட்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் தட் க்ரூட் ஆயிலினுடைய அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்த லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு. நான் லாஸ்ட் வீக் அந்த போஸ்ட் பண்ணது க்ரூட் ஆயிலினுடைய இண்டெக்ஸ் சார்ட் 6000 சம்திங் இருந்துச்சு இல்லையா. ஸோ அது இண்டெக்ஸ் சார்ட் சேம் அதே டைரக்ஷன் தான் க்ரூட் ஆயிலும் ஃபால் ஆகும். லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட நான் சொல்லி 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் க்ரூட் ஆயில் ஃபால் ஆச்சு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பிஃபோர் தட் க்ரூட் ஆயில் ஏன் இறங்குச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக WHO அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது டெல்டா வேரியண்ட்டோடைய இம்பேக்ட் இன்னும் ஃபர்தராக ஸ்ப்ரீட் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் இது 3rd வேவை உருவாக்க போகுது. ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் செப்டம்பர் மந்த்லேருந்து இந்த 3rd வேவ் வேர்ல்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலினுடைய தேவை கண்டிப்பாக இன் ஃபியூச்சர் நியர் டேர்மில் குறையும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு. அதே நேரம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யூஏஇ ஒபாக்ல பார்த்தீங்கன்னா ஒபாக்குடைய ஒரு மெம்பர் யூஏஇ 7 கண்ட்ரீஸில் யூஏஇயும் ஒரு மெம்பர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இதை நான் கட் பண்ண மாட்டோம், இன் ஆகஸ்ட்ல இருந்து இதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தை திரும்பவும் இந்த சண்டே அதாவது இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்க போறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் டெக்னிக்கலா மார்க்கெட் இங்க இருந்து மேலே ரைஸ் ஆகும். லாஸ்ட் வீக் நான் சொன்னதும் அதே தான். டெக்னிக்கலா மார்க்கெட் கீழே ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபால் ஆகும், எக்ஸாக்டா ஃபால் ஆச்சு கிட்டத்தட்ட. ஸோ இந்த வீக் க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டெக்னிக்கலா நீங்க அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணுது. ஆனால் அதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆக முடியல. ஸோ இந்த வாரம் ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது க்ரூட் ஆயிலினுடைய சார்ட், டே சார்ட் நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதாவது எப்பெல்லாம் 5365 டச் பண்ணுதோ அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகுது. இங்கே ஒரு முறை, இங்கே ஒரு முறை, இங்கே ஒரு முறை. இப்போ ரீசெண்டாக கூட இந்த ரேலி டவுன் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் ட்ரேட் 5365க்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா 4 ஹவர்ஸ் சார்ட்டில் வைக்கிறேன். கண்டினியூஸாக ஒரு சப்போர்ட் லைனில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த அப் ட்ரெண்டோடைய லெவல்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே ரைஸ் ஆச்சு, க்ரூட் ஆயில் ரைஸ் ஆச்சு அப்படின்னா 5550 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகலாம். இந்த வீக் இவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே ரைஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லாஸ்ட் வீக் 47,200 இருக்குன்னு சொல்லியிருந்தேன்.
மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 48,500 வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 1,300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சு. ஹியர் ஆஃப்டர் கோல்டு வந்து இந்த வாரம் டாப் டு டாப் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த வாரம் கோல்டு வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கான டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். டவுன் ஆச்சுன்னா அதனுடைய சப்போர்ட் வந்து 47,200. ஓகே, கோல்டுடைய சார்ட் நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸாகவே கோல்டு வந்து அப்சைடு கொடுக்குங்கிறத கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சேம் அதே போலவே மார்க்கெட் அப்சைட் கொடுத்துருக்கு. 40,250 இந்த ரேஞ்சிலேருந்து 48,500 வரைக்கும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆயிருக்கு. இது வந்து டாப் டு டாப் ட்ரெண்டு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. சரி, எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு. சரி, இப்போ செல் சைட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். பாட்டமில் ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருப்பாங்க. சப்போஸ் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து மார்க்கெட் இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து அடுத்த வாரம் கீழே ஃபால் ஆகும். எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும் அப்படின்னா 46,650, அதாவது அரௌண்ட் 47,000 வரைக்கும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ரேஞ்ச் வித்தின் இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில், அதாவது ரெசிஸ்டன்ஸில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிஹேவ் பண்ணும். அதே சமயம் டாப் டு டாப் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன்லையும் மார்க்கெட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுச்சுன்னா டெஃபினட்டாக அடுத்த வீக் வந்து ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகும். ஃபால் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 47,000, 46,500 வரைக்கும் கீழே ஃபால் ஆகும். ஓகே, கோல்டுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து நிஃப்டினுடைய டே சார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் கரெக்ஷன் சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு பேட்டர்ன் மாதிரி கரெக்ஷன் ஆகலாம். அதாவது ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன், ஃப்ளாட் கரெக்ஷன், இந்த மாதிரி இர்ரெகுலர் கரெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ ரைட்னா ஒரு இர்ரெகுலர் கரெக்ஷன் இருக்கு. அதாவது அப் சைடும் பிரேக் அவுட் ஆகும், டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆகும். சரி, ஒரு நியூ ட்ரேடர் வந்து நிறைய இந்த மாதிரி டைம்ல லாஸ் ஆவாங்க. இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணுது, அதே சமயம் ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணுது. அண்ட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த லோவையும் பிரேக் பண்ணும், இந்த ஹையையும் பிரேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலரான ஒரு கரெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த இடத்துல நியூ ட்ரேடர்ஸ் வந்து நிறைய லாஸ் ஆவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் ப்ரீவியஸான இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுது, அதே சமயம் ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது. இப்போ இங்கேருந்து பாருங்க, இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது, அகைன் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகுது. ஓகே, இப்போ இந்த சப்போர்ட்டையும் ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் பிரேக் பண்ணுது, அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ வெரி காம்ப்ளெக்ஸான ஒரு கரெக்ஷன் ஆர் இர்ரெகுலர் கரெக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி இர்ரெகுலர் கரெக்ஷனில் சிம்பிளாக எம்ஐ மெத்தட், எம்ஐ வேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து பிரைமரி வேவ், இந்த பிரைமரி வேவுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் இம்பல்ஸ் வந்து வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி எம்ஐ வேவ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். சிம்பிளி இதை வந்து ஒரு ட்ரெண்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். ஸோ பியூர்லி இன்ட்ராடே மட்டும் இதை நம்ம வந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட். நெக்ஸ்ட் டுமாரோ வந்து மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஹியர் ஆஃப்டர் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு டாப் வந்து ஸோ ஸ்மால் அப்சைடு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட், இதில் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். ஸோ பேங்க் நிஃப்டினுடைய சார்ட் வந்து இது டுமாரோ, அதாவது மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் 15 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கேன்.
இதுல ட்ரெண்ட் லைன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் பிரைஸ் வந்து அட்லீஸ்ட் ஸோ 36,000 வரைக்கும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். ஸோ ஒரு இர்ரெகுலர் கரெக்ஷனில் ட்ரேட் ஆகும்போது பியூர் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறது நல்லது. அன்டில் அதர்வைஸ் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்சைட் மொமெண்டமில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து வீக்லி க்ளோஸாக இருக்கணும். பேங்க் நிஃப்டியினுடைய பொசிஷனலை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாச்சு இந்த இடத்துல. ஸோ ஸ்டில் நோ இந்த ரேலி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து அகெயின் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் பண்ணி தான் ப்ரைஸ் மேலே நோக்கி ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி தான். பட் ஈவன் தோ இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மூமெண்டம் வந்து கொடுக்கணும், அப்சைடு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். இது லாஸ்ட் வீக் வந்து பிரேக் அவுட் ஆகல. ஸோ ஸ்டில் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. நாளைக்கு ஒரு ஸ்லைட்லி அப்சைடு மூமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐடி ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அப்சைடு ரேலி வந்து இந்த ட்ரெண்ட்ல இருந்து பேஸ் பண்ணி மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்குது. ஸோ பாட்டம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேலியோட சப்போர்ட் வந்து 1500. ஒன்ஸ் இங்கே சப்போர்ட் எடுத்தது அப்படின்னாக்கா ஃபர்தராக ப்ரைஸ் வந்து 1750 வரைக்கும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். இப்போ 1550 இருக்கு. இன்கேஸ் இது சப்போர்ட் வந்து 1550 சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இதனுடைய ரேலி நெக்ஸ்ட் 1710 வரைக்கும் வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ள 1 or 2 மந்த்துக்குள்ள ப்ரைஸ் அப்சைட் போகலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சைன். இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ட்ரெண்ட் லைன்ல வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஈவன் நான் வந்து மந்த்லி வைஸ் வரைக்கும் இதில் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதனுடைய டெக்னிக்கல் சார்ட் வந்து இது ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை டவுன் சைட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் 1175. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்தில் இது 1175 வரைக்கும் ரீச் ஆகும். பாட்டம் சப்போர்ட், இமிடியேட் பாட்டம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 960 இந்த ரேஞ்ச் வந்து பாட்டம் சப்போர்ட் இருக்கு. ஓகே, அண்ட் ஃபர்தரா இந்த ரேலிக்கும் நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போடுங்க. ஸோ இந்த ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஃபர்தரா அப் டு இந்த லெவல் வரைக்குமே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 960, செகண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800, அரௌண்ட் 800. ஸோ இந்த லெவல் வரைக்குமே இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் தான் கொடுத்துருக்கு. வித்தின் ஒரு 1 or 2 மந்த்தில் 1175 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகலாம். இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. நெக்ஸ்ட் நம்ம மிட் கேப் கம்பெனியில் ஒரு ஸ்டாக் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மெயின்ட்ரி ஸ்டாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி ஸ்டாக்ஸ். ஸோ இதனுடைய ரேலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாகவே, அரௌண்ட் ஒரு 1.5 இயர்ஸாகவே ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்துருக்கு. இந்த ரேலியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் படி மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்தரா இன்னும் க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து இந்த ரேலி. ஸோ இந்த இடத்துல இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு, எடுத்து ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்க இப்போ ப்ரைஸ் வந்து 2736 இருக்கு. ஓகே,
அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3240 வரைக்கும் அப்சைடு வந்து இது வித்தின் ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ள ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகலாம். இது எல்லாமே டெக்னிக்கல் ஓரியன்ட் தான். இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கிடையாது. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய சார்ட்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே கெஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அண்டில் தென் சைனிங் அப் ரகு கோபால் ஃப்ரம் BMR Bulls Academy. நன்றி.